நானும் சரத்குமார் அவர்களும் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தேவயானி அவர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை தான் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் சரத்குமார், தேவயானி, சித்தார்த் உள்பட பலர் நடித்த 3BHK படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகுது. இந்த படத்திற்காக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதில் செய்தியாளர்களிடம் தேவயானி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகுது. 3BHK படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேசியிருக்காங்க. சமீப காலமாக அதிக பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக ட்ரால் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படங்கள் வெளியாகும் முன்பே படத்தை பற்றிய பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மனதில் இருந்துருது. அதனால் படத்தில் சின்ன சின்ன குறைகள் கூட ரசிகர்களுக்கு பெரிதாக தெரியுது. ஆனால் குறைவான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சில திரைப்படங்கள் ஆக ஓஹோ அப்படின்னு பாராட்டு வாங்கிட்டுருக்கு. அதிலும் சமீபத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலியில் திரைப்படம் எல்லாம் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து பல வருடங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெற்றிருக்கிறாங்கன்றதான் உண்மை. அதுபோல் ஒரு சில இயக்குநர்கள் இப்போது குறைவான பட்ஜெட்டில் படம் எடுக்க தொடங்குறாங்க. அதிலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் யதார்த்தமாக கதையை ரசிகர்கள் விரும்பி வராங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் மற்றும் நடிகை தேவயானி குடும்ப தலைவர்களாக நடிக்க அவருடைய மகனான நடிகர் சித்தார்த் நடிக்கிறார். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சென்னையில் கனவோடு இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடும்பத்தை பற்றி தான் இந்த படம் சொல்ல வராங்க. சூரியவம்சம் படத்திற்கு பிறகு சரத்குமார் தேவயானுடன் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த திரைப்படம் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தலை. இந்த நிலையில் இந்த படத்தை பற்றி சமீபத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தேவயானி பேசியிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு நாட்கள் ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. 3BHK படம் ரொம்பவே பாசிட்டிவான படம், நேர்த்தியான ஒரு திரைப்படம். எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்த படத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறோம். நடிப்பதற்கு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகர் ஒருத்தது ரோஜா அதே போல் பார்த்திங்கன்னா மௌனராகம் போன்ற படங்கள் நான் நடிக்க வேண்டியது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாராம். சிலரோட பேச்சு கேட்டு தான் நான் அதில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாராம். பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான டூயட் படத்தில் நான் ஹீரோ அப்படின்னும், சம்பள விஷயத்தில் பைத்தியக்காரத்தனமாக நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை நினைத்து இன்னும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 1987 வெளியான வண்ணக்கனவுகள் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து கமலஹாசனினுடைய சத்யா திரைப்படத்தில் நண்பராக நடிச்சிருந்தார். பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் விஜயகாந்துடன் இணைந்து நடிச்சிருந்தார். இப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் தான் பார்த்திங்கன்னா மௌனராகம் போன்ற படங்களில் நடிக்கணும் அப்படின்னும், அது சிலருடைய பேச்சால் அதில் நடிக்க முடியாது போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி என்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.